Hi viewers, welcome back to BK Recipes Unbox. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சிங்கப்பூரில் இருக்கிற ஒவ்வொரு கோவிலையும் ஆலய தரிசனம்னு சொல்லி பார்த்துட்ருக்கோங்க. அதன்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிங்கப்பூரில் இருக்கிற ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் கோவில். இந்த கோவில் வந்துட்டு செராங்கூன் நார்த் அவென்யூ 1ல் இருக்குது. இந்த கோவிலுக்கு எப்படி போகணும், லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், கோவிலோட வெப்சைட் லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வாங்க இன்றைக்கி நம்ம முனீஸ்வரருடைய தரிசனம் பார்க்கலாம். கோவிலுடைய பெயர் அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் ஆலயம். சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு 3 தர்ம முனீஸ்வரர் கோவில் இருக்குங்க. அதில் இதுவும் ஒன்று. நம்ம கோவில் உள்ளார நீங்கள் கை கால் அலம்பிட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோடனே கேட்டில் உங்களுக்கு இந்த முழுமுதற் கடவுள், நமக்கு இந்த விநாயகர் தான் நமக்கு காட்சி கொடுப்பார். ஒரு சின்னதாக ஃபவுண்டைன் மாதிரி வச்சு அங்கே நடுவில் சிவபெருமானம் வச்சுருப்பாங்க. முனீஸ்வரர் ஒரு சிவனுடைய இன்னொரு அங்கம்னு சொல்கிறனால முனீஸ்வரர் சன்னதிக்கு நேராக வெளியில் கோவில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நந்தி பகவானும் வச்சுருப்பாங்க. அந்த நந்தி பகவான் தான் நீங்கள் பார்க்குறது. அங்கே நேராக கோவில் வெளி தோற்றம், கோவிலுடைய ராஜகோபுரம். இந்த கோவிலுக்கும் 2 வழி இருக்குங்க. ஆனால் மெயினாக எல்லோரும் வர்றது இந்த பக்கம் தான் உள்ளே வருவாங்க. இந்த கோபுரத்து வழியாக தரிசனம் பக்கம் உள்ளே வர்றது, சாமி கோவிலுக்கு வர்றது. வாங்க உள்ளே போய் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கலாம். நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த மதில் சுவர், கோபுரத்துடைய மதில் சுவரில் இந்த மாதிரி சிற்பம் வடி வச்சுருப்பாங்க. சிவபெருமான் மேலே உங்களுக்கு விநாயகர், பார்வதி, சிவன், முருகப்பெருமானுடைய குடும்பமாக இருக்கிற மாதிரியும், இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தியோடைய சிற்பமும் ரொம்பவே அழகாக செஞ்சு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லெஃப்ட் சைடு நீங்கள் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகும்போதே லெஃப்ட் சைடு உங்களுக்கு நவகிரகம் பிரகாரம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மரம் தான் அரச மரம். கோவிலுடைய தலைவிருட்சம்னு சொல்லக்கூடிய அரச மரம். 120 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி இங்கே காட்சி கொடுத்ததாகவும், இந்த இடத்துல இருந்து தான் இப்போ கல்லை எடுத்து மூலவரான முனீஸ்வரருக்கு சன்னதி கட்டிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்கள் வெப்சைட்டில். இந்த மரத்துக்கடியில் தான் முனீஸ்வரர் சன்னதி வச்சு அவங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 30 இந்திய குடும்பம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 1967 ஒவ்வொரு சன்னதியாக வச்சு அவங்க கூட மாரியம்மன், விநாயகர், முருகர் சன்னதின்னு வச்சுட்டு கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க காலையில் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மரத்துக்கடியில் முனீஸ்வரரை பிரதானமாக அவங்க கும்பிட்டுட்டு அவங்க காலையில் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க செய்கிற தொழிலை. இதுதான் அந்த தலைவிருஷம் அரச மரம். கோவிலுக்குள்ளே நம்ம இப்போ என்ட்ரு ஆகிறீங்க. அரச மரத்துக்கு எதிரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உற்சவருடைய சன்னதி இருக்கும். பள்ளியறைன்னு கிட்டத்தட்ட பள்ளியறைன்னு சொல்லக்கூடிய உற்சவர்லாம் வச்சுக்கிற சன்னதி இதுதான். வாங்க இப்போ ஒவ்வொரு சுவாமி தரிசனமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விநாயகர் பெருமான். விநாயகர், மாரியம்மன், முருகர், இவங்க 3 பேர். இந்த 3 சன்னதியும் ஒரு சின்ன சின்ன ரூமாக வரிசையாக இருக்குங்க. ஒவ்வொரு சன்னதியாக ஒரே ஈவனாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போது மாரியம்மனுக்கு நேராக தான் உங்களுக்கு கொடிமரம் இருக்கும். ஸ்ரீ மாரியம்மன், இதுதான் மாரியம்மன் சன்னதி. மாரியம்மனுக்கு அடுத்தது வேல்முருகன், முருகன் சன்னதி. அடுத்து மூலவரான தர்ம முனீஸ்வரர். நீங்கள் மாரியம்மன் சன்னதியிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு உங்களுக்கு இங்கேருந்து தரிசனம் பார்க்க உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் நான். தர்ம முனீஸ்வரர், இதுதான் மூலவர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ கங்காள மூர்த்தி.
ராமர் சன்னதி, அப்புறமா வைரவர் சன்னதி. நீங்கள் பார்க்குறது வைரவர், ராமர் சன்னதி. இது வந்து நம்ம உற்சவர் சன்னதிக்கு கிராஸ் பண்ணும்போதே இந்த 3 சன்னதியும் வந்துடுங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து விநாயகர் சன்னதி, அம்மன் சன்னதிலாம் வரும். நான் வந்து கோவிலில் நம்ம எப்படி தரிசனம் பண்ணுவோமோ ஒவ்வொரு சாமியாக அந்த வரிசையில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதுக்கு நேராக எதிரில் அந்த அரச மரத்தை பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு அரச மரத்துக்கு அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு நாகர் சன்னதி தனியாக ஒன்று இருக்குது. கடைசியாக நவகிரக சன்னதி. நான் வந்து நவராத்திரி முதல் நாள் அன்றைக்கி காலையில் ஒரு 11 மணிக்கு கோவிலுக்கு போயிருந்தேன். இதுதான் நவராத்திரி கோலு வச்சுருந்தது. இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு சுவாமி அன்னன்னைக்கு அவதாரம் உங்களுக்கு சுவாமி டெக்கரேட் பண்ணி சாயரக்ஷ பூஜை அப்போ உங்களுக்கு நவராத்திரி ஸ்பெஷல் பூஜை நடக்கும், தீபாவளி நடக்கும். இங்கே தான் எங்கே நடக்குதுன்னா விநாயகருக்கும் முனீஸ்வரருக்கும் நடுவில் இந்த கொலு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி என்னுடைய சேனலில் நான் சிங்கப்பூரில் ஒரு 6 கோவிலுடைய நவராத்திரி கொலு மட்டும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதையும் போய் நீங்கள் பாருங்கள். நம்ம வந்து கோபுரத்து வழியாக உள்ளே வந்தவங்க இப்போ வந்து எக்ஸிட் வந்துட்டு இந்த சன்னதியிலேருந்து நேராக எப்படி வெளியில் போகணுமோ இப்படி நம்ம வெளியில் போயிடணும். நான் இங்கே இடத்துல இருந்து உங்களுக்கு கோவிலோடைய ஓவரால் வியூ வந்து உங்களுக்கு ஒரு தடவை எடுத்து காமிச்சிருக்கேன் வீடியோ. உங்களுக்கு அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கோவிலோடைய ஃபுல் வடிவமைப்பு உங்களுக்கு தெரிய வரும், கோவில் எப்படி இருக்கும்ன்றது. அதுக்காக எடுத்திருக்கேன். மூலவர் முனீஸ்வரர் லெஃப்ட் சைடு நீங்கள் பார்க்குறது, அந்த இடத்துல நடுவில் கொலு வச்சுருக்காங்க. அடுத்தது விநாயகர் சன்னதி, மாரியம்மன், முருகர் சன்னதி, அடுத்துட்டு கங்காளமூர்த்தி, ராமர், வைரவர், நாகர், அரசமரம், கோவில் என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குது. இதோடு நமக்கு இந்த கோவிலுடைய ஆலய தரிசனம் முடிஞ்சதுங்க. எல்லா சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா கோவிலோடைய தரிசனம் பார்க்க இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரப்போகிற வீடியோஸில் முருகன் கோவில், மகாமாரியம்மன் கோவில் என்று சொல்லிட்டு எல்லா கோவிலையும் நம்ம ஒவ்வொன்றா தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.